நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கையில் எப்படி அடிபட்டு இருந்து அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி டேக் ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சு டேக் ஆஃப் பண்ணக்கூடாது. பட் வந்து கீழே வந்து ஆப்ஸ்டிகல்ஸ் நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, குப்பை, அன்ஸ்டேபிளான இடமா இருக்கும். அந்த இடத்துல நம்ம கையில் தான் வச்சு ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படி ஏற்றும் போது என்ன பண்ணோம்னா, அப்படி ஏறிச்சா ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி ஏற்றும் போது ரிலீஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா அப்படியே விட்ட உடனே மேலே திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அப்படியே வந்து கையில் பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே பிளேட் பட்டுச்சு. ஸோ ட்ரோனை டேக் ஆஃப் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து டேக் ஆஃப் பண்ணோம். ஸோ நேற்று அடிப்பட்டது ஆறிச்சு, இன்னைக்கு ஆறிச்சு. நேற்று மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக வலி இருந்தது. ஸோ கையில் வெட்டு போட்டுச்சு. சின்ன வெட்டு தான், பெரிய வெட்டு ஒன்றும் இல்லை. பட்டு இன்னும் வந்து மோட்டர் ஃபாஸ்ட்டாக வந்து நான் கை விட்டதுன்னா கையை வெட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்குது. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வேறையா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஓட்டிருக்கேன். ட்ரோன் ஓட்டினாமல் இல்லை, ஓட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த பதட்டம் அந்த டைம் கரெக்டாக வெட்டிச்சு. அந்த ஷாட் எடுத்தே ஆகணும். அப்போ அந்த ட்ரோன் நான் ஏற்றுறேன், எனக்கு கை நடுக்க வந்துச்சு. அந்த பிளட்டு வந்தோடனே அது இல்லாமல் வந்து ஒரு மாதிரி அந்த டைமில் ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் எப்படியும் எடுத்துட்டேன், மேனேஜ் பண்ணிட்டேன். ஒரு குட்டி பையனை போய் தண்ணி வாங்கிட்டு தண்ணி குடிச்சு கையெல்லாம் கழுவிட்டு ரத்தமாச்சு. ட்ரோன் இது வேற கண்ட்ரோல் பண்ணுறது, ரத்தம் இதில் பட்டுற போதும்னு ஒரு இது வேற. அப்புறம் எப்படியும் மேனேஜ் பண்ணி என் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் ஊரில் நடக்கிற கோயில் திருவிழா நிறைய பேர் கேட்குறீங்க ட்ரோன் வந்து எடுக்கணும்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.